Now I request Honorable Mr. Balasubramanian sir, Additional Superintendent of Police, Kanyakumari District, to deliver that gathering. Please, sir. நான் சுயம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தின் யங் எனர்ஜெட்டிக் ஒரு ஹீரோ எதிர்பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ் சாரை எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத டிஜிபி மீட்டிங்காக அவர் வர முடியல. அவர் சார்பாக நான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பில் கலந்துக்கிறேன். முதல்ல உங்கள்கிட்ட அந்த ஒரு மன்னிப்போ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்லி அந்த ஆறுதல் தேடிக்கணும். ரைட். இந்த இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்திருக்கும் கிராஸ் கல்லூரி காலேஜ் ஆஃப் நர்சிங் தாளாளர் ஃபவுண்டர் திரு சஹ அருள் ராஜு சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாடமே எடுத்து அமர்ந்திருக்கும் நமது இந்த கல்லூரியின் முதல்வர் ஷோபியா மேடம் அவர்களுக்கும், மற்றும் கெஸ்ட் லெக்சராக உங்களோட உரையாற்றியுள்ள ஏடன் சிஜு மற்றும் கல்லூரி நிர்வாகிகள், கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவருக்கும், மற்றும் இந்த கல்லூரியின் மாணவ செல்வங்களாகிய குழந்தைகள் அனைவருக்கும் என காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிளட் டொனேட் இரத்த தான முகாம் என்பது இப்போ அதோட முக்கியத்துவம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னு தேவையில்லை. இரத்த தானம்ங்கிறது எசென்சியல், அதோட தேவைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ ஷார்ட்டேஜ், இவ்வளோ கிரிட்டிக்கல் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு சார் சொன்ன பிறகு, மேடம் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும். ஸ்டேட்டிஸ் கொடுத்தாங்க. அது இந்த இரத்த தான முகாமுக்கு 80 பேர் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையின் சார்பில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேடம் சொன்னாங்க, அதாவது ஆக்சிடென்ட்டு குறையிறதுக்கு காரணம் போலீஸுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிலைமை மாறணும். போலீஸை பயந்து நீங்கள் ஹெல்மெட் போடுறது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது அந்த மனநிலை மாறினா தான் நம்ம மேடம் சொன்னது மாதிரி நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஆக்சிடென்ட் குறையும். நேற்று ஒரு டபுள் ஆக்சிடென்ட் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். 2 வீலரில் 2 பேர், 2 வீலரில் போகிறவங்க 2 பேர் ஸ்பாட் அவுட். காரணம் என்னென்னா ஹெல்மெட் போடலை, ரேஸ் டிரைவ். யங்ஸ்டர்ஸ் எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, எல்லாமே பைக்கு, எல்லாமே. எத்தனை பேர் பைக் வச்சுருக்கீங்கப்பா? பைக் வச்சுருக்கீங்களா? பைக்கு ஏறின உடனே உங்களுக்கு இதில் ஃப்ளைட்டில் ஏறின மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த ஊர்லெலாம் சொர்க்க ரதம்னு ஒன்று இருக்கும். அதை நினச்சி பார்த்துக்குங்க. என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? அந்த ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி சொர்க்க ரதம்னு ஒரு ஊருக்கு அவுட்டரில் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதையும் நினச்சி பார்த்துங்க. ஏன்னா நான் சொல்கிறது சிரிப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவேர்னஸ் இந்த சின்ன வயசில் கல்லூரி பருவத்தில் ஒரு சேலஞ்சிங்காக பண்ணுறதுக்கு மனசு வரும், ஆசை இருக்கும். ஏன்னா உங்களோட அப்பா அம்மா பாருங்கள், அவங்க என்ன கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதை நினச்சிங்கனாலே அந்த ஹீரோயிசம் பண்ணணுங்கிறது ஒரு மனசுலேருந்து கொஞ்சமாக விளைகிறோம். ரைட்டுங்களா? அதனால் அந்த ஹீரோயிசம் வாழ்க்கையில் சாதித்து நீங்கள் எல்லாம் நர்சிங் கோர்ஸ் முடிக்கிறீங்க. அதாவது இதுக்கு அதிக அளவில் உங்களுக்கு இந்த பொறுமை, அடுத்து போக பொறுமைங்கிறத விட, அதாவது எல்லாமே இந்த வேலையை செய்ய முடியாது. நர்சிங் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு எத்தனையோ லைஃப்பை சேவ் பண்ண போகிறீங்க, எதிர்காலத்தில் சேவ் பண்ண போகிறீங்க. ஒரு சில பேஷண்ட்லாம் தொடுவதற்கு அருவருப்பாக இருக்கிற ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அந்த இடத்துல அப்படி வேலை பார்த்து நீங்கள் எத்தனையோ உயிரை சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பணியில் வரப்போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சக உயிரை காப்பாற்றுவதற்கு பணியாற்றுவீர்கள் என்று நம்பிக்கை இருக்குது. அது சார் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி எம்பத்தின்னு சொன்னார். எம்பத்தி அந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். சிம்பதிங்கிறது நம்ம ஒருத்தவங்க மேலே நான் இருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலே அனுதாபப்படுறது சிம்பதி. எம்பத்திங்கிறது நம்ம அந்த இடத்துல அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து நம்ம அந்த சூழ்நிலையை நினச்சி பார்த்து நீங்கள் நினச்சி பார்க்குறது தான் எம்பதி. அந்த எம்பத்தி இருந்ததுனா தான் நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் சின்சியர்
ஒரு டிவோஷன் அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் டாக்டர் சார் சொன்னாருங்க. அதே மாதிரி இந்த பிளட் டொனேட் கேம்ப்லேயும் நீங்கள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக சார் டாக்டர் ராகேஷ் சார் சொன்னார். அந்த மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதில் வந்து நான் காவல்துறையின் சார்பில் ஒரு சில ரிக்வெஸ்ட் சொல்லணும். அதாவது எங்களோட இதில் வந்து இப்போதைக்கு நான் இந்த காவல்துறை பணியில் 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன். நான் பணியில் சப் இன்ஸ்பெக்டராக சேர்றப்ப நாங்கள் எதிர்கொண்ட வழக்குகள்லாம் பூரா அந்த பாடிலி அஃபென்சஸ், ரொம்ப லிமிட்டட் ஐபிஎஸில் சொல்லப்பட்ட அஃபென்சஸ் தான். இன்றைய தேதியில் வந்து மாறி வரும் காலகட்டங்களுக்கு ஏற்ப மாறி வரும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு ஏற்ப நிறையா குற்றங்கள் நடைபெறுது. குறிப்பாக சொல்லப்போனால் சைபர் கிரைம். நான் இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 2 சப்ஜெக்ட் பார்க்குறேன். அடிஷ்னல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சிடபிள்யூசி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் அண்டு சைபர் கிரைம் 2 சப்ஜெக்ட் பார்க்குறேன். 2 வந்து இன்றைய காலகட்டங்களில் அரசாங்கத்தில் அரசாங்கம் வந்து அரசு புதிய பொறுப்பேற்ற அரசும் சரி, பழைய முன்னால் இருந்த அரசும் சரி, இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நடக்கிற குற்றங்களை வந்து உன்னிப்பாக கவனித்து அதுக்கு ரெமெடிஸ் நிறையா பண்ணுறாங்க. இதில் என்னன்னா எல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் 17-18 வயசுக்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் இப்போ ஜனநாயகன் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு அவேர்னஸ் ஒரு சீன் வரும். என்ன சொல்லுவாங்க? ஏதாவது தெரியுமா? நான் எந்த சப்ஜெக்ட் பேச வரேன்னு ஏதாவது யாருக்கா தெரியுதா? சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்கள். குட் டச் பேட் டச்ன்னு சொல்லுவார். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த இதில் வந்து இப்போ அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸாக போய் எல்லார் கையிலையும் வந்து உலகம் வந்து உங்கள் சுண்டு விரலில் இருக்குது. சுண்டு விரல்லாம் எதில் இருக்குது? நாங்கள் படிக்கிற காலத்தில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான், எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான்னா இங்கே வச்சுருக்கான், இங்கே இல்லை, இங்கே வச்சுருக்கான்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் 1 ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம், அவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு விரல் நுனியில் வச்சுருப்பான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் விரல் நுனியில் வச்சுருக்கோம், ஆனால் இங்கே கிடையாது. பிளாங்காக தான் வச்சுருப்போம் எல்லாம், ஆனால் நம்ம கையில் விரல் நுனியில் இருக்கும். எப்படி? ஸ்மார்ட் ஃபோன், கூகுள் குரோம், ஏஐ டெக்னாலஜி எல்லாத்தையும் இருக்குது. அது வந்து இது வந்து ஏற்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து புறந்தள்ளி நம்ம வெளியே போக முடியாது. புறந்தள்ளினோம்னா நம்ம எவ்வளோ பின்னாடி போயிடுவோம். அதே டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து டபுள் எட்ஜ் வெப்பன்னா நீங்கள் நினைக்கணும். அதை வந்து ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட முன்னேற்றத்துக்கு அது பயன்படும். அதாவது ஆக்கப்பூர்வமல்லாத மற்ற இதில் நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய எல்லாம் நீங்கள் தேடுறது எல்லாம் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் கிடைக்கும். நம்ம எதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது வந்து பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை எதிர்காலம் இருக்கும். அதனால் அதை வந்து ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்தணும். அதை வந்து இதில் போய் தேவையில்லாம் மாட்டிட்டிங்கன்னா சைபர் கிரைம், சைபர் ஃப்ராடில் மாட்டிக்குவீங்க, ட்ராப் பண்ணுவீங்க. தேவையில்லாத லிங்க்கு இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. அதை வந்து எந்த வகையில் ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன இது. அதே மாதிரி போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அது வந்து நான் சப்ஜெக்ட் பார்க்குறேன். இப்போ பெரிய வரும் சூழ்நிலையில் வந்து நிறையா கல்லூரி காலேஜில் அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இந்த ஸ்டேஜில் நிறையா பேர் விக்டிமாக வர்றீங்க, அதில் அக்யூஸ்டாக வர்றாங்க. இது வந்து கொஞ்சம் இதில் என்ன பண்ணணுன்னா, இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான். பட் ஆனால் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு கையில் இருக்கிறதுனால எல்லை மீறி போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுக்கோங்க. விக்டிமும் ஆகக்கூடாது, அக்யூஸ்டாக ஆகக்கூடாது. பெண் குழந்தைகள் விக்டிம் ஆகிடுறாங்க. ஆம்பளை பசங்க அக்யூஸ்டாக 14-18 வயசுலேயே ஹோமுக்கு ஜெயிலுக்கு போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறீங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு குரூஷியல் டைம். இதை படிப்பில் கவனத்தில் செலுத்துங்க. எல்லோரும் பெரிய நர்ஸ், இந்த உங்கள் ஃபீல்டில் இப்போ நர்சிங் இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த உங்களோட ஃபீல்டில் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல நிலையை அடையணும் என்று வாழ்த்தி இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். இதுவும் நிறையா பேச நினச்சேன், பட் உங்களோட போர் அடித்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். எல்லாம் வருங்கால தூண்களாகிய நீங்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்புற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி.
Thank you, sir. Thank you for your inspiring word.